இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும், செய்தியாளர்களும் திராவிட முன்னேற்றக் கழகம் என்ன செய்யப் போகிறது? திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு கையாளப் போகிறது? திராவிட முன்னேற்றக் கழகம் எவ்வாறு மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகிறது? திராவிட முன்னேற்றக் கழகத்தில் புது ரத்தம் பாய்ச்சல் எவ்வாறு இருக்கப் போகின்றது? என்றுதான் இன்றைக்கு ஹாட் டாபிக் செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. அண்ணா அறிவாலயத்தில் கழகத் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கூட்டம் நடைபெற்றது. இதில் 9 தீர்மானங்களை தலைவர் அவர்கள் முன்னிலையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடே இந்த தீர்மானங்களை உற்று நோக்கி கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மற்றும் கழக உடன்பிறப்புகளும், இளைஞர்களும், பெண்களும் மிகுந்த குஷியிலும் மிகுந்த மகிழ்ச்சியிலும் இருக்கிறார்கள். கழக மூத்த நிர்வாகிகளுடைய பதவிகள் பறிக்கப்படுகின்றது என்றும், கழக மூத்த நிர்வாகிகளை பின்வரும் இளைஞர்களுக்கும் இளைய தலைமுறையினர்களுக்கும் வழி நடத்துபவர்களாக இன்றைக்கு மூத்த நிர்வாகிகள் இருக்க போகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த தீர்மானங்களில் என்ன சொல்லியிருக்கிறார்கள், எவ்வாறு அந்த தீர்மானத்தை முன்மொழிந்திருக்கிறார்கள், எவ்வாறு அந்த தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள் என்றால், திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்திற்கு இன்றைக்கு வயது 75 ஆகின்றது. 75 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கின்றது. அந்த கட்சியினுடைய கட்டமைப்பை இன்றைக்கு திமுக தலைமை மிக வலுப்படுத்த போகிறது. மிக புதுரச்சம் பாய்ச்ச போகின்றது. 70 வயதிற்கு உட்பட்டவர்களுக்குத்தான் மாவட்ட செயலாளர் பொறுப்பு என்றும், இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழக சார்பில் 78 மாவட்டங்கள் இருந்தது. அதை இப்பொழுது 110 மாவட்டங்களாக பிரிக்கப் போகிறார்கள். அதாவது 2 தொகுதிக்கு ஒரு மாவட்டமாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் இனி மாவட்ட செயலாளர்கள் இருக்க போகிறார். அதைத் தொடர்ந்து மாவட்ட செயலாளர்களுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய மாநகர செயலாளர்கள் பொறுப்பு இனி இல்லை என்றும், அதைத் தொடர்ந்து ஒன்றிய நகர பேரூர் கிளை கழக செயலாளர்களும் நியமிக்கப்பட போகிறார்கள். அதற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து வயது வரம்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மாவட்ட செயலாளர் என்னும் பொறுப்பிற்கு 70 வயதுக்கு உள்ளானவர்களும், ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்களுக்கு 60ம், கிளை கழக செயலாளருக்கு 45 வயதும் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது.